ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளம் மைனிங்னு ஒரு புது டெலகிராம் பாட் மைனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸோட பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. கேட்டிசன் அதுக்கப்புறமா ஓகேஎக்ஸ் வேட்டோட கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டிசன். ஸோ நாட் காயின் கிடக்குதா நெக்ஸ்ட் எந்த ப்ராஜெக்ட் யூஸாக போகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிசன் தான். ஏன்னா நாட் காயின் லான்ச்சுக்கு முன்னாடி அவங்க ஒரு யூஸ் லெவல் ஃபண்டிங் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அரௌண்ட் ஒரு $400 to $500 million வந்து அப்போதைக்கு அவங்களோட அந்த மார்க்கெட் கேப் பார்த்து தான் இருந்துச்சு. ஸோ கேட்டிசன் வந்து ரொம்ப ஹியூஜாக போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நாட் காயின் கிடச்சது எனக்கு தெரிஞ்சு அதான் அது நெக்ஸ்ட் யூஸ் போகும். அதுக்கப்புறமா இப்போ வந்து ரீசெண்டாக எக்கச்சக்க பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஓன் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா டைம் ஃபார்ம், பிக்சல்வர்ஸு, ஸோ இது மாதிரி எக்கச்சக்க மைனிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டாப் மைனிங்ஸ்லாம் நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வீடியோ லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். நம்ம சேனலே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மைனிங் லிங்க்ஸ்லாம் டேம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனாக போட்டிருக்கேன். இன்னும் ஏதாவது ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டேம்ஸ் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டைம் ஃபார்ம், அப்புறம் சிஎக்ஸ் மைனிங்கு, எஸ் காயின், கிராஸ், டபிள்யூ காயின், ஓஜிசி வந்து இந்த மந்த் 25th வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 or 2 monthஸில் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் லிஸ்ட் ஆகிரும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணல இந்த மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். இந்த ப்ளம் மைனிங்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நம்ம டேம் சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் வரும் டெலகிராம் பாட்டில். ஸோ ஸ்டார்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் அக்கௌண்ட் வரும் உங்களுக்கு ஓப்பனிங்கில். ஸோ கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டெலகிராம் யூசர் நேமே அதை வந்து எடுத்துக்கும். ஸோ டெலகிராம் நீங்கள் என்ன யூசர் நேம் வச்சிங்களோ அதை எடுத்துக்கும். அந்த யூசர் நேம் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதாவது நிக் நேம் இருக்கும். ஸோ இந்த நிக் நேம் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் உங்கள் டெலகிராம் யூசர் நேம் வேணாம்னா. ஸோ அதாவது உங்களோட நிக் நேமை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ தந்தோடனே உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ பிளான்டிங்கு, பாயிண்ட்ஸ், அப்புறமா பூஸ்டிங் போனஸஸ்ஸு ஒரு 3 நாள் லோட் ஆகும். கஸ்டமைசிங் வைப்ஸ் இந்த மாதிரி இது ஃபுல்லாக லோட் ஆனோடனே உங்களுக்கு வந்து அந்த மைனிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மைனிங் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே செக்இன் இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் கண்டினியூஸாக செக்இன் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த ப்ளம் காயின்ஸும் அதுக்கப்புறமா பாசஸ் கிடைக்கும். ஸோ பாஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேம் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன கேம் இருக்குது, ட்ராப் கேம்னு. இந்த கேமுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ உள்ளே வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் ஃபார்மிங் இருக்கும். இதை வந்து நீங்கள் 8 hours வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் ஒரு 4 times வந்து இதை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் டாஸ்க் தான். நீங்கள் அதை டேப்பெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. இதில் வந்து இந்த கேம் வந்து நீங்கள் விளாட்ற மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த 8 hours வந்து அதை கலெக்ட் பண்ணி வச்சுங்க வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்க டாஸ்க் இருக்கும். அதை வச்சு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1500 to 2000 காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா சிம்பிள் டாஸ்க் தான். நம்ம மற்ற டெலகிராம் பாட் மைனிங்கில் பார்க்குற டாஸ்க் தான் எல்லாம். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரல் டாஸ்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆன் இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, அப்புறம் அவங்க டேம் சேனல் வந்து ஜாயின் பண்ணுறது, அப்புறமா இன்னும் 2-3 ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறது, மோஸ்ட்டாக இந்த டாஸ்க் தான் இருக்கும். ஸோ இந்த எல்லா டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஓகேஎக்ஸ் அண்ட் கெட் வெரிஃபைடு இருக்கும். ஸோ அப்படியே சொன்ன மாதிரி ஓகேஎக்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு $40,000 வர்த்தான யூசிட்டி அப்புறம் மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து கிவ்வே தராங்க. அப்புறமா பினான்ஸோட ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ இந்த பினான்ஸ் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவங்க ஒரு அஃபிலியேட்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு கமிஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பினான்ஸ் லிஸ்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓகேஎக்ஸ் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஓகேஎக்ஸோட அந்த கிவ்வே பார்ட்னர்ஷிப்பெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஓகேஎக்ஸில் மெயினாக லிஸ்ட் ஆகும். இந்த ஓகேஎக்ஸ், எம்எக்ஸி, கேட்ஐஓ இல்லை பைபிட். இந்த 4 எக்ஸ்சேஞ்சில் மெயினாக பைபிட், ஓகேஎக்ஸில் தான் நிறைய இந்த இப்போ வர புது மைனிங்காக லிஸ்ட் ஆகுது. ஏன்னா பைபிட்டில் தான் ஃபஸ்ட் நாட் காயின் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்வைட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஆனால் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களால் இன்வைட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து லிமிடேஷன் வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாசஸ் கிடைக்கும். நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் அந்த பாஸை வச்சு நீங்கள் ஒரு கேம் விளையாட முடியும்னு. ஸோ அந்த பாசஸ் கிடைக்கும். இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் ட்ராப் கேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளே ஆப்ஷன் செலக்ட் பண்ணவங்க ஒரு 30 செகண்ட் டைமர் வந்து ஓடும். அந்த க்ரீன் கலரில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் காயின்ஸ், இந்த ப்ளம் காயின்ஸு. ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து காயின் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்புறமா அந்த ஒரு பாம் ஆட்டம் ஒன்று இருக்கும். அந்த பாமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கிடைக்கிற காயின்ஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். ஸோ அந்த பாம் மட்டும் கிளிக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு ஐஸ் ஆட்டம் ஒரு சிம்பிள் வரும். இந்த ஃப்ரீஸ் ஆட்டம் ஒரு ஐஸ் சிம்பிள் வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு 2 to 3 seconds வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும், பாஸ் ஆயிரும். அந்த 3 to 5 seconds நீங்கள் எவ்வளோ கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ஹையாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். உங்களால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 to 150 மட்டும் தான் உங்களால் கரெக்டாக கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் கரெக்டாக அதுவும் விளையாண்டிங்கன்னா. ஸோ அந்த டைமர் முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் சென்டரில் ஏதாவது அந்த பாம் ஏதாவது செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1430 இருக்கா.
இப்போ ஜஸ்ட் அந்த பேஜை மட்டும் உங்களுக்கு நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, காயின்ஸ் வந்து அப்படியே மைனஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த கேம் விளையாடும்போது அந்த பாம் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ இருக்கிற காயின்ஸும் மைனஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இந்த அப்ளிகேஷன் ஒரு கிளிச்சாட்டும் இருக்கு. ஏன்னா, லைக் அந்த கேமில் கலெக்ட் பண்ணுற காயின்ஸ் மட்டும் தான் மைனஸ் ஆகணும். ஆனா பார்த்தீங்கன்னா, லைக் சடனா பார்த்தீங்கன்னா, இந்த உங்களோட டோட்டல் பேலன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ, ட்ராப் கேம் பத்தி லைக் நான் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டு, ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா அத பத்தி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அதுவரைக்கும் இந்த காயின்ஸ் மட்டும் நீங்க கரெக்ட்டா கிளைம் பண்ணி வைங்க. ஸோ, இந்த மைனிங் வந்து நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, உங்க கிரிப்டோ டாட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் வாட்சிங் வீடியோ நண்பா. பாய்.